ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிராகன் பால் ஜீல எபிசோட் 80 பிக்கலோ தி சூப்பர் நேமக். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே போன தடவை நம்ம ஃப்ரீஸா நம்ம கோகானை போட்டு அடிச்சு அவன் காலுக்கு கீழே படுக்க போட்டிருந்தான் பார்த்தீங்களா? அப்படி படுக்க போட்டு நம்ம கோகானோட மூஞ்சா அவன் காலாலேயே போட்டு மிதிக்கிறாங்க. அப்படி மிதிக்க நம்ம கோகான் பயங்கரமாக கத்த, இந்த பக்கம் நம்ம வெஜிட்டாவை பார்த்து, என்ன வெஜிட்டா, இந்த சின்ன பையனுக்கு உதவி பண்றதுக்கு நீ வரலையா அப்படின்னு கேட்க, நம்ம வெஜிட்டா மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான், எனக்கு அந்த சின்ன பையனை பத்தி எந்த கவலையும் இல்லை, ஆனா அவனை விட பவர்ஃபுல்லான ஒன்னு அழிக்கிறது எப்படின்னே எனக்கு தெரியலங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகுவை காட்ட, நம்ம கோகு அந்த கேப்சூலுக்குள்ள இருந்தவன் பயங்கரமா பயப்படுறான். ஏன்னா நம்ம கோகானோட பவர் லெவல் இருக்க குறைஞ்சு வந்துகிட்டே இருக்குங்க. அதை நினைச்சு நம்ம கோகு ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்க கோகான், உன்னை காப்பாத்த எப்படியாச்சும் இந்த அப்பா வருவாங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருக்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம பிக்கலோவை காட்டுறாங்க. நம்ம பிக்கலோ ரொம்பவே வேகமா இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கான். அவனுக்குமே தெரியுது நம்ம கோகானோட பவர் லெவல் குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்படியே வேகமா வந்துகிட்டு இருக்க இவன் பழசு எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இவன் கோகானை சந்திச்சது, நம்ம கோகானுக்கு ட்ரைனிங் கொடுத்தது, நம்ம கோகானோட ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் கிடையாம நம்ம வெஜிட்டாவோட அந்த நாமெக்கன் ஃபைட் வரப்ப நம்ம கோகானுக்காக நம்ம பிக்கலோ முன்னாடி வந்தா அவன் உயிரையே கொடுத்ததுங்கிற மாதிரி ஒவ்வொன்றுமா நினைச்சு நம்ம பிக்கலோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு, உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுற மாட்டேன் கோகான், உன்னை எப்படி நான் காப்பாத்துவேன்னு சொல்லி நம்ம பிக்கலோ சரியான வேகத்துல வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகானு பயங்கரமா கத்துறான், வழிதாங்க முடியாம அப்படியே கத்திக்கிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு நம்ம ஃப்ரீஸா கிட்ட ஒரு டிஸ்க் பவர் மாதிரி அங்கே இருந்து வருதுங்க. உடனே அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இவன் இங்கே இருந்து டாட்ச் பண்ண இவன் ஜம்ப் ஆயிடுறான். இவனோட வாலில் அது வெட்டி இவனோட வால் இந்த இடத்துல துண்டா போயிடுதுங்க. துண்டா போக இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாவுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. என்னதான்டா நடந்தது அப்படின்னு நினைச்சு இவன் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப தூரத்துல நம்ம கிரில்லின் இருக்கான் பாத்தீங்களாங்க, ஆமாந்தாங்க, அவன் இந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம ஃப்ரீஸாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இன்னாரம் அவன் செத்துல போயிருக்கணும், எப்படி அவன் இன்னும் உயிரோட நின்றுகிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஃப்ரீஸா பயந்துகிட்டு இருக்கேன். இப்ப இந்த பக்கம் நம்ம கிரில்லின் என்ன பண்றான், டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்க் அப்படின்னு சொல்லி சரமாரியா அந்த பவரை பிடிச்சி வீசிக்கிட்டு இருக்காங்க. இது வீச இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸா எப்படியோ மறைஞ்சிடறான். இவன் மறைஞ்சாலுமே நம்ம கிரில்லின் விடுற மாதிரி இல்லைங்க. இவனை மறுபடி போட்டு சரமாரியா வீச அந்த எல்லா அடிகளையுமே நம்ம ஃப்ரீஸா டாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே டாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம கிரில்லின் என்ன பண்றான், டே ஃப்ரீஸா நீ ஒரு முட்டா பயலே, முடிஞ்சா என்ன முடிஞ்சா புடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஃப்ரீஸாவை வெறுப்பேத்துற மாதிரி பல சைன்களை பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே கடுப்புல காண்டான நம்ம ஃப்ரீஸா இங்கே இருந்து நம்ம கிரில்லினை துரத்துறதுக்கு வர நம்ம கிரில்லின் இங்கே இருந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவன் வேகமா இங்கே இருந்து பறந்து போக நம்ம ஃப்ரீஸாவும் அவன் பின்னாடியே துரத்திக்கிட்டு வர, நான் எப்படியாச்சும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீஸாவை இங்க இருந்து தூரத்துக்கு கொண்டுகிட்டு போனோம், அப்பதான் கோகானை காப்பாற்ற முடியும்னு சொல்லி இவன் அவனை ரொம்ப தூரம் உள்ள இழுத்துக்கிட்டு போறாங்க. இவனும் விடாம துரத்திக்கிட்டு வர இப்படியே போக தூரத்துல ஒரு மலை ஒண்ணு இருக்கும். அந்த மலையோட கேப்ல நம்ம கிரில்லின் என்ன பண்ணிடுறான், இங்கே இருந்து ஓடி போய் ஒளிஞ்சிடுறாங்க. ஒளிய உடனே நம்ம ஃப்ரீஸா என்ன பண்றான், அவனுமே கண்டுபிடிக்கணும்னு கரெக்டா இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப நம்ம கிரில்லின் என்ன பண்றான், இந்த மலையோட கேப்ல அப்படியே ஓடி அந்தாண்ட பக்கம் வெளியில வர போக அவனுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீஸா வந்து நிக்கிறான். இதை பார்த்துட்டு பயந்தவன் இப்ப மறுபடி உள்ள பூந்து வேற ஒரு பக்கம் வர நிக்க அந்த இடத்துல நம்ம ஃப்ரீஸா மறைஞ்சு வந்து நிக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம கிரில்லின்னு வெளியில வர ஒவ்வொரு இடமா மாறி மாறி வர ட்ரை பண்ண எல்லா இடங்கள்லயுமே நம்ம ஃப்ரீஸா வந்து ஒரு கட்டையை போட்டுக்கிட்டு தான் இருக்கான். இப்படியே இவன் நின்றுகிட்டு இருக்க. நம்ம கிரில்லின் என்ன பண்றான், ஆளை விடுங்களா சாமின்னு பயந்துகிட்டு வெளியில வராம நடுவுல போய் ஒளிஞ்சிடறான். ஒளிய உடனே நம்ம ஃப்ரீஸா என்ன பண்றான், அவனை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி ஒரு பீமை இங்கே இருந்து வீசுறாங்க. அது அந்த மலைக்கு நடுவுல போய் வெடிச்சு ஒரு மிகப்பெரிய ஸ்மோக்கை வந்து கிரியேட் பண்ணிடுது. இந்த ஸ்மோக்கு கிரியேட் பண்ண உடனே நம்ம கிரில்லின் வந்து அந்த ஸ்மோக்கு தாங்க முடியாம அவனே ஆட்டோமேட்டிக்கா வெளியில வராங்க. இவன் வெளியில வர கரெக்டா நம்ம ஃப்ரீஸாவும் அந்த இடத்துக்கு வர இப்ப நம்ம கிரில்லின் இங்கே இருந்து இவனை பார்த்துட்டு பயந்துகிட்டு பறந்து போறான். இவன் பறந்து போக இவன் மறுபடியும் இங்கே இருந்து துரத்திக்கிட்டு வரவன் நம்ம கிரில்லின் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு முன்னாடியே மறைஞ்சு போய் நின்னுறாங்க. மறைஞ்சு போய் நிக்க அப்பதான் நம்ம ஃப்ரீஸா சொல்றான், ஏ மொட்டைப்பையில, என்னோட வாழை வெட்டிட்டு நீ அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சிட முடியும்னு நினைக்கிறியா? உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பலசாலிடா இந்த ஃப்ரீஸா, என்னோட வாழையே வெட்டி இருக்க, உன்னை அவ்வளவு சீக்கிரம் உற்றுவண்டானு சொல்லி கோவத்தோட குலவெறி தனத்துல இருக்காங்க நம்ம ஃப்ரீஸா. இப்படியே இவன் இருந்துகிட்டு இருக்க. நமக்கு கிரில்லின் என்ன பண்றான், எப்படி இவன் கூட சண்டை போட்டோம்னா நம்மள கொன்னுடுவான்னு பயந்துகிட்டு ஒரு பீமை அப்படியே ஏர்ல ஆப்போசிட் சைட்ல அடிச்சு இவன் நேரா தண்ணிக்குள்ள போய் முங்கிடுறாங்க. தண்ணிக்குள்ள முங்க நம்ம ஃப்ரீஸா என்ன பண்றான், நீ எப்படி வெளியில வந்துதானா அவனு இவன் மேல வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம கிரில்லின் அந்த தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் நீச்சல் அடிச்சு போக அவனுக்கு ஒரு அளவுக்கு மேல பயங்கரமா மூச்சு திணற ஆரம்பிக்குதுங்க. மூச்சு திணற இவன் வெளியில வர கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில வந்து அப்படியே பபுள்ஸா வர உடனே நம்ம ஃப்ரீஸா என்ன சொல்றான்,
சொல்றான், என்ன மனுஷனே உனக்கு தண்ணியில ரொம்ப நேரம் நீந்த முடியலையா, மூச்சு திணறுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், நம்ம கிரில்லினோட அந்த பபுள்ஸ் வந்த சைட்ல பல லேசர் பீம்ஸை போட்டு அடிக்கிறாங்க. இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்க கரெக்டா நம்ம கிரில்லின் என்ன பண்றான், இங்கே இருந்து இவனுக்கு பின்னாடி வந்துடுறாங்க. பின்னாடி வந்தவன் சோலார் பிளாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பவரை அடிக்க அப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடம் முழுக்க வெளிச்சமாயிடுதுங்க. நம்ம ஃப்ரீசாவோட அந்த கண்ணு இருக்கு பாத்தீங்களா, அவனுக்கு பயங்கரமா கூசுது. எதுக்கு என்ன நடக்குதுங்கிறதே தெரியல. இப்படியே இருந்துகிட்டு இருக்க கரெக்டா இந்த சாக்கை யூஸ் பண்ணி நம்ம கிரில்லின் தப்பிச்சிடவும் செய்யறாங்க. தப்பிக்க இப்ப இந்த பக்கம் நம்ம கோகானை காட்டுறாங்க. அதாவது நம்ம கோகானை அடிபட்டு கிடக்க நம்ம கோகானை நம்ம டெண்டே இருக்கா பாத்தீங்களா, ஏ கோகான் எதை பத்தியும் கவலைப்படாத, நான் தான் டெண்டே அப்படின்னு சொல்லி நம்ம கோகானோட மேல கைய வச்சு நம்ம கோகானை குணப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம கிரில்லின் எப்படா வந்தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு குழப்பமா இருக்கும். செத்து போனவன், அதுக்கு காரணம் நம்ம டெண்டே தாங்க. அதாவது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அதாவது இந்த நாமக்கர் எல்லாருக்குமே ஒரு தனித்தனி ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கும். அந்த விதத்துல சொல்ல போனா நம்ம டெண்டே இருக்கா பாத்தீங்களா, இவனுக்கு எவ்வளவு பெரிய காயங்கள் ஆனாலுமே குணப்படுத்த முடியுங்க. அந்த ஹீலிங் எபிலிட்டி வந்து நம்ம டெண்டேவுக்கு இருந்திருக்கு. அதை வந்து இந்த இடத்துல தான் ரிவீல் பண்றாரு. சோ இப்படி ரிவீல் ஆக நம்ம டெண்டே வந்து இவனை குணப்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸா இருந்தா பாத்தீங்களா, அவனுக்கு அந்த பார்வை வங்கி போனவன் இப்ப திடீர்னு எல்லாம் கிளியர் ஆகுதுங்க. கிளியர் ஆக நம்ம கிளின் மேல பயங்கரமான கோபத்துல அவன் இங்க இருந்து துரத்துறதுக்கு ரெடியாக இந்த பக்கம் நம்ம டெண்டே இருக்கான் பாத்தீங்களா, அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பவரை யூஸ் பண்ணி குணப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆவாங்க இந்த இடத்துல கோகான் கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிக்க இந்த பக்கம் நம்ம வெஜிடாவுக்கு பயங்கரமான ஷாக், இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரில்லினும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கிரில்லின் வர உடனே நம்ம வெஜிடா என்ன கேட்கறான், ஏன்டா மொட்டை பையல, இவனுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குங்கிறத நீ ஏன் என்கிட்ட சொல்லல, இந்த சின்ன நாமைக்கனால எல்லாரையும் குணப்படுத்த முடியுமா, இதை நீ என்கிட்ட வந்து மறைச்சிட்டியான்னு சொல்லி அவன் பயங்கரமா கோபப்பட இப்பதாங்க நம்ம கிரில்லின்னு சொல்றான், ஏ வெஜிடா இந்த விஷயம் எனக்கே தெரியாது, எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா கோகுவை ஏன்டா நாங்க அதுக்குள்ள போய் வைக்கிறோம், அவனையும் நாங்க எப்பயோ குணப்படுத்திருப்போமேன்னு சொல்ல இப்பதாங்க இவனுக்கும் புரியுது. அப்போ ஒருவேளை இவனுக்கு உண்மையை தான் சொல்றாங்க, இவங்களுக்கு இங்க நடக்கிறது எதுவுமே தெரியலங்கிறத நம்ம வெஜிடா புரிஞ்சுக்க கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா உடம்பு மொத்தமும் ஹீல் ஆகி நம்ம கோகான் பயங்கரமான ஹாப்பியில இருக்காங்க. இவன் ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்கான். நம்ம ஃப்ரீஸா கரெக்டா இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து நிக்க கரெக்டா நம்ம கோகானு மறுபடியும் ரெக்கவர் ஆகி நிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஃப்ரீஸாவுக்கு மேலும் பயம் அதிகமாகுதுங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி சாத்தியம், இந்த சின்ன பையன் இந்நேரம் ரொம்பவே அடிபட்டு கிடந்திருக்கணுமே, இவனும் எப்படி எழுந்திருச்சு நிக்கிறாங்கிற மாதிரி நம்ம ஃப்ரீஸா ரொம்பவே பயந்துகிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகான் என்ன பண்றான், போன தடவை மாதிரி இந்த வாட்டி அவனை விடக்கூடாது, இந்த வாட்டி அவனை நான் அழிச்சே ஆகணும்னு சொல்லி நம்ம கோகான் முன்னே விட இப்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவன் பவரை இங்கே இருந்து ரிலீஸ் பண்றாங்க. இவன் பவரை ரிலீஸ் பண்ணா சுத்தி உள்ள தண்ணி பாறை எல்லாமே தெரிக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம வெஜிடா சொல்றான், நான் நினைச்சது கரெக்ட் தான், இந்த சின்ன பையனுக்குள்ள ஓடுறதும் அதே சயான் பிளட் தான், இவன் எந்த அளவுக்கு காயப்படுறானோ அவனோட பவர் இன்னுமே அதிக அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ முன்னே விட இந்த சின்ன பையனோட பவர் ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம வெஜிடாவும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க இப்பதாங்க நம்ம வெஜிடா சொல்றான், இதுதான் நமக்கு சரியான சான்ஸ், இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம 3 பேரும் சேர்ந்தோம்னா அவன் கதையை ஈஸியாவே முடிக்கலாம். நம்ம வெஜிடா ஒரு பிளான் பண்றாங்க. இப்போ இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க, இங்க இருந்து ஒன்னா சேர்ந்து 3 பேருமே அவங்களோட லேசர் பீமை இங்க இருந்து அடிக்க அப்படியே பயங்கரமா போய் நம்ம ஃப்ரீஸா மேல அடிக்குதுங்க. ஃப்ரீஸா மேல அடிச்சுட்டு அவனுக்கு ஏதாச்சும் ஆயிட்டா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அவனுக்கு ஏதோ தூசி தட்டுன மாதிரி தாங்க இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. இதெல்லாம் பார்த்துட்டு இவன் என்ன சொல்றான், என்னடா இன்னும் நீங்க மாறலையா, இந்த பவர்லாம் என் மேல வேலை செய்யாதுன்னு உங்களை எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், இன்னும் பெஸ்டான எதையாச்சும் ட்ரை பண்ணுங்கடாங்கிற மாதிரி நம்ம ஃப்ரீஸா சொல்ல இந்த பக்கம் 3 பேரும் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகான் என்ன சொல்றான், பரவாயில்ல இந்த நேரத்துல நம்ம பயப்படுறதுக்கான நேரம் இல்ல, நம்ம எதையுமே விட்டு கொடுக்க கூடாது, நான் போய் சண்டைக்கு போறேன்னு சொல்லி நம்ம கோகான் இங்கே இருந்து அவனை அடிக்கிறதுக்காக வர திடீர்னு அந்த நேரத்துல நம்ம கோகானுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான வெளிச்சம் அப்படியே கிராஸ் பண்ணி நிக்குதுங்க. அப்படியே நிக்கிற இடத்துல பயங்கரமா கண்ணை ஆட்படிக்கிற ஒரு வெளிச்சம் வர இவங்கெல்லாம் யாருடா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்துல பார்க்க, ஆமாங்க நம்ம பிக்கலோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த இடத்துல ஒரு மாசான என்ட்ரியை கொடுக்குறான். நம்ம பிக்கலோவை பார்த்தோன்னே நம்ம கோகானுக்கு பயங்கரமான ஹாப்பி, பிக்கலோ நீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பிக்கலோவை பார்த்தோன்னே நம்ம வெஜிடா என்ன சொல்றான், ஓ இவன் தான் நான் பூமியில கொண்ட இந்த நாமைக்கேனா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது, போய் அந்த டிராகன் பாலோட விஷயனால ஒரு கேவலமான ஒரு நாமைக்கனை போய் கொண்டுட்டு வந்திருக்கீங்க, இந்த நாமைக்கர்கள் எல்லாருமே வேஸ்ட், இவனெல்லாம் கொண்டுட்டு வந்து ஒரு விஷயம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களாடாங்கிற மாதிரி சொல்ல இப்பதான் நம்ம பிக்கலோ சொல்றான், ஏ வெஜிடா நீ எனக்கு பூமியில பண்ணின எதையுமே மறக்கல, முதல்ல ஃப்ரீஸாவை அழிச்சிட்டு நான் அடுத்தது சண்டை போட நினைக்கிற ஆளே நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக்கலோ சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் ஃப்ரீஸா இருக்கான் பாத்தீங்களா, இவனுமே என்ன சொல்றான், இவன் ரொம்பவே வித்தியாசமானவனா இருக்கான், அதாவது இந்த பிளானட் நாமைக்ல இது வரைக்கும் இவன் சண்டை போட்ட இந்த நாமைக்கன்ஸ்ல நம்ம பிக்கலோ கிட்ட இருந்து வர பவர் லெவல் ரொம்பவே வித்தியாசமா இருக்காங்க. இவனே ஒரு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம கோகுவை காட்ட அவனுமே குழம்பி போய் நிக்கிறான். இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, கோகானோட பவர் மறுபடி இதாயிடுச்சு, இந்த இடத்துக்கு வேற ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பவர் வந்திருக்கு, ஆனா இது நம்ம பிக்கலோவோட பவர் மாதிரி இருக்கு, ஆனா இது அவனோட பவரா இருக்க வாய்ப்பே இல்லை, அவன் பவர்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமான பவரா இருக்கு, ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம கோகுவுமே குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பிக்கலோ என்ன பண்றான், ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யாருமே இதுல
தலையிட வேணாம், அவன் கூட நான் தனியா சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஃப்ரீஸா இவங்க 2 பேரும் அப்படியே தரையில இறங்கி வரானுங்க. அப்படியே இறங்கி வர இப்ப இந்த பக்கம் நம்ம டெண்டை என்ன பாத்தீங்களா, அவன் நம்ம பிக்கலோவை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்கு. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவங்க சொல்ற இந்த பிக்கலோ பார்க்க அப்படியே நம்ம நெயில் மாதிரியே இருக்கான் அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம டெண்டே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. நம்ம பிக்கலோ அப்படியே கீழே வந்தவன், டெண்டே நீ எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்க, இங்க ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கும் போது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தாயிடும், ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் நீ பாதுகாப்பா ஒளிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம டெண்டே என்ன பண்றான், இங்க இருந்து ஓடி போய் இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த பிக்கலோங்கிறவருக்கு எப்படி என்னோட பேரு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் குழம்பி நின்றுகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் பிக்கலோ, இந்த பக்கம் ஃப்ரீஸா, இவங்க 2 பேரும் அப்படியே எதுக்க சண்டைக்கு நின்றுகிட்டு இருக்க. சுத்தி உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஆச்சரியத்துல பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம கிரில்லினுக்கு நம்பிக்கையே இல்லைங்க, இதுக்கு வாய்ப்பே இல்ல, பிக்கலோ தனியா நின்னா கூட அவங்களால ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஃப்ரீஸா ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்லி இவங்க யாருமே நம்பாம நிக்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் சண்டைக்கு ரொம்பவே மும்மரமா எதுக்கு நின்றுகிட்டு இருக்க. ஒரு பக்கம் நம்ம கோகு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாம குழம்பி போய் நின்றுகிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட